சூடான கோழி பிரியாணி ரூபாய் 5. ஆஹா, நம்ம நாட்டுல அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. எங்க உட்காரலாம், சேர காணமே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாமிட் பண்ற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். மெனு கார்டு இருக்காப்பா? என்னது? ஐயோ, ஒரு பிளேட் பிரியாணி கொடு. நல்ல லெக் பீஸா வைடா. ஆமா, வர்றவங்க லெக் பீஸ் கேட்டா நான் எங்க போடுறது? கோழிக்கு இருக்க 2 கால் தான். அந்த 5 ரூபா அப்படி கொண்டா. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா 4 வகையான வெரைட்டியான ஜூஸ் இருக்குது. ஒன்று வந்து 7up பன்னீர் சோடா, அதுக்கடுத்து வந்து பல்பி ஆரஞ்சு, மாசா. இதை எப்படி சாப்பிடணும்னா அதையும் முன்னாடியே சொல்லிடுறோம். இதை பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். இப்படியே கைப்படாமல் எடுத்து குடிக்கணும். ரைட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 4 ஜூஸை குடிச்சிட்டு தான் பிரியாணியை சாப்பிடணும். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இந்த போட்டியில 3 பேர் கலந்துக்கிறோம். பார்த்துக்குங்க, 3 பேர் நல்ல காமெடியாகவும் போகும். எங்க 2 பேரும் என்னென்ன பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. அது போக வந்து ஒரு பிரம்மாண்ட பரிசு ஒன்று இருக்கு. ரைட்டு. அதே மாதிரி ஜூஸை சிந்திடக்கூடாது, சிந்தாம குடிக்கணும். ஃபுல்லாத்தையும் குடிச்சு என்ன சொல்றாருன்னா கை படக்கூடாது, எடுத்து பல்லோட சப்போர்ட்ல தான் குடிக்கணும்னு சொல்றாப்புல. ஓகேவா? நானும் இது வரைக்கும் குடிச்சது இல்ல. எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் தான். பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். புது முயற்சி. இல்ல எப்படி எல்லா முடியும் முன்னாடியே கழட்டி வச்சிருவோம்? அது கழட்டிடுங்க முன்னாடி, அப்புறம் வந்து நீங்க கைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, எல்லா முடியும் கழட்டிடுங்க. உங்களுக்கு என்ன ஜூஸ் விருப்பமோ அதை கழட்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லா முடியும் கழட்டி வச்சிருவோம். அங்கிருந்து எடுத்துக்கிறோமா? எங்க இருந்து இருக்கட்டுமா? இருக்குடா, கொஞ்சமா தானே இருந்திருக்கு. இல்லை வேணா எடுத்துருவோம். அதை எடுத்துருப்பா, அந்த சவனப்பா. பார்த்து ஊற்றிக்கிறோம். குறைஞ்ச அளவு ஊற்றிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இருக்கணும்னு அளவுலாம் வித்தையெல்லாம் காட்டுது இந்த செவனப்பு. ஃபுல் கேஸ் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் அளவு கரெக்டாக இருக்கணும்ல. எனக்கும் கரெக்டாக இருக்குப்பா, என்ன சித்தலை கரெக்டாக இருக்குது. ஓகே தானே? முறவே உங்கள் 2 தான் சிந்தினது. சரி, இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது போக இன்னைக்கு இந்த சேலஞ்சில் ஜெயிக்கிற ஆளுக்கு ஒரு பிரம்மாண்ட பரிசு இருக்குது. ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் வழங்கும் மிகப்பெரிய பரிசு இருக்கு. இன்னைக்கு பரிசை யார் தட்டிட்டு போறான்னு தெரியல. நம்ம இது பூரா வாய் சப்போர்ட்ல தான் குடிக்கணும். கை தொடக்கூடாது. ரைட்டு. கை எடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படி எடுத்து கூட வாயில வைக்க கூடாதுன்னு சொல்றாப்ல. எல்லாமே கையோட சப்போர்ட்ல தான் குடிக்கணும்ன்றாப்ல. ஓகே, போட்டி பயங்கர இன்ட்ரெஸ்டா போகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்து கடைசியா கையில குடிச்சுக்கலாம். ஆனா வந்து அவர் தோல்வி அர்த்தம். முடியாத ஆளு கையில குடிச்சுக்கலாம். ஆனா அவர் வந்து தோத்துட்டு அர்த்தம். பிரியாணியே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலும் தோல்விதான். முடியாத ஆளு கையில சாப்பிட்டுட்டு தான் பிரியாணி சாப்பிடணும். ஆனா தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் கையில தொட்டு குடிக்கணும். ஆமா, சரியா? இல்லைன்னா கிடையாது, அது வந்து பரிசு கிடையாது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. யாரு? 1 2 3 ஸ்டார்ட். முடிச்சிட்டேன். எல்லாம் காமிச்சிருங்க. நம்மளோட பாயாச பிளேயர் பொழந்து கட்டுறாரு. இன்னைக்கு பரிசு வாங்கணும்னு வந்திருக்காரு. சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் 2 பேரும் குடிச்சிட்டியா? சரி, நான் தோத்துட்டேன், ஒதுக்குறேன். நான் கையிலே குடிச்சுக்கிறேன். அது குடிச்சிட்டா எப்பனாலும் ஆரம்பிச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பிரியாணி எப்படி இருக்கு பாயாசம்? நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. என்ன குடுக்குறான்? போட்டின்றது வேற, என்ஜாய் பண்ணியே சாப்பிடணும். ரெண்டுக்கும் இங்கே கேட்ட போடுது நமக்கு, என்னடா அது. வியூவர்ஸ், என்னால் முடியாது, நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். நம்ம ஒன்றுக்கே நான் ஒன்று சாப்பிடும்போதே 3 குடிச்சிட்டாங்க 2 பேரும். அதானே எங்கள் அண்ணன் பாயாச பிளேயர் வந்திருக்காரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க உடைய, நம்ம சாப்பிடக்குள்ள. எப்படி தாண்டா குடிக்கிறீங்க? சை, சரி பிரியாணியை சாப்பிட்றேன், இதுக்கு மேலே முடியாது. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க. Send it for soon, it looks dangerous. Come fast. என்ன முடிச்சுட்டு என்ன இருக்குல்ல, இது சாப்பிடுங்க. வேறு என்னது கேசரியெல்லாம் திங்கணும் பஸ்ஸு. 2 பேருக்கும் ரூல்ஸ் அதான். அப்போ ரேட் நீ ஏன் பஸ்ஸு. இன்னைக்கு நம்மளுடைய பாயாச பிளேயர் எல்லாத்தையும் முடிச்சாரு. இல்லை, வெரைட்டியான பிரியாணியாக இருக்கும். பாயாச பிளேயரு அது ஸ்வீட் எடுத்துங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, கேட்டுக்கோங்க. ஸ்வீட் நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னால் அது முடியாது. நான் முன்னாடி இடத்த போட்டுனாங்க. அடடா, நல்ல சுவைப்பா பிரியாணி. பிரியாணியும் நல்ல சுவை, போட்டியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பாயாச பிளேயர் பாயாசத்துலேயும் அவர் ஜெயிச்சு விட்டார். ஜூஸை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்றதுலையும் 2 பேருக்கும் ஒரு சின்ன நூலிலையில் ஜெயிச்சிட்டாப்புல. இருந்தாலும் பாயாச பிளேயர்னா சும்மா பார்த்துக்கிடுங்க. பரிசு இன்னைக்கு உங்கள் பக்கம் வச்சு நீங்களே எடுத்துக்கிட்டியா? இருங்க, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல, என்னன்னு கேட்டுக்குவோன்னா அறிவிச்சிருவோமா? இல்லை, நீங்கள் அறிவிங்க, நாங்கள் எப்பயும் போல சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் கொண்டாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாம், இன்னைக்கு போட்டியில் நம்மளுடைய பாயாச பிளேயர் ஃபஸ்ட் இடம் வந்திருக்காப்புல. அவருக்கு இந்த பரிசை கொடுக்குறதில்ல நாங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பாயாச பிளேயர்? சொல்லுங்கள். சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு? இந்த சேலஞ்சு வாட்டர் கேன் சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு? கைப்படாமல் குடிக்கிறது எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தான் இருந்துச்சு. மகிழ் ஜெயிச்சதில் சந்தோஷம் தான். நாளை பின்னா திடீர்னு விஜய் டிவி கூட நீங்கள் போகலாம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா?
சரியா? அதனால பரிசு வாங்கிக்கிறீங்க. போனீங்கன்னா எங்களை பத்தி கொஞ்சம் பேசி இல்ல. கண்டிப்பா. சரி, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. காட்டுங்க. விஜய் டிவி போறதுனால சிரிக்கிறாப்ல. ஏங்க உங்களை மாதிரி ஆளை தாங்க பிடிச்சி உள்ள போட்டு வச்சுக்கிட்டு இருக்கா பிக் பாஸுக்குள்ள. ஆஹா, பாயாசம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரில வந்திருக்கு தானே. அடடா, சாப்பாட்டு ராமருக்கு ஏத்த மாதிரியே வந்திருக்குடா. ஜெயிச்சதுக்கு சாப்பாட்டு ராமருக்கு ஏற்ற மாதிரியே பாயாசத்தை ஊற்றி குடிக்கிற மாதிரி தட்டு, நல்ல தட்டு உள்ள இருக்கு. டம்ளர்லேயே நீங்கள் பாயாசம் ஊற்றி குடிக்கலாம். ஏன் இப்போ குடிச்ச ஜூஸை கூட ஊற்றி குடிக்கலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷம். என்னோட ஆறுதல் பறிச்சா நீங்கள் இந்த 7-Up வச்சுக்கிறீங்க. சரியா? 2 பேருக்கும் அளவா ஒரே அளவா ஊற்றணுன்றக்காடி ஊற்றுனேன். அதனால நம்மளால இந்த 7-Up இந்தாங்க பாயாச பிளேயரு, நல்லபடியாக இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க. இந்தாங்க கவரை கூட விட மாட்டேங்கிறாரு. வச்சு கொண்டு போகிறேன் வேற. அடங்கப்பா. பிரியாணி வேணுமா? பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஜூஸ் குடிச்சு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். நிறைய நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வாரம் சண்டே 7 மணிக்கு அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு எதுவும் விருப்பமான சேலஞ்ச் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட பாயாச பிளேயரு எல்லாம் நிறையா பேர் இருக்கா. சேலஞ்சை ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருந்தால் கமெண்ட் பண்ண நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நண்பர்கள் சொல்கிற சேலஞ்சு தான். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கோம். வட்ட ரொட்டேஷனாக போயிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.